இன்றைக்கி சப்ஜா சீட் தான் அறுவடை பண்ண போகிறோம். என்னடா சப்ஜா சீடுன்னு யோசிக்காதீங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கள்ல திருநீர் பத்தினி இலை, அந்த இலையோட சீடு தான் சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. வெளியே சூப்பர் மார்க்கெட்லாம் பயங்கர ரேட் போடுவாங்க. அதனால சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு, பாப்பாக்காக வச்சது. அது இன்றைக்கி காய்ச்சி நல்லா இருந்தது. சரி காஞ்சதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கலான்னு வந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் தளைஞ்சிட்ருக்கு, நல்லா இப்போ தான் பூ எடுத்த ஸ்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதில் காஞ்சது மட்டும்தான் பறிக்க போகிறோம். இந்த மாதிரி காஞ்சது இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி லேசாக நசுக்கி பார்த்திங்கன்னா அதில் உள்ளேருந்து ஒரு கருப்பு கலர் சீடு வரும். மிஸ் ஆகிடுச்சா இருங்க, இப்போ தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு கலர் சீடு. இதை தண்ணிக்குள்ளே ஊற போட்டால் தான் அப்படி உப்பி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். இதை நான் சுத்தம் பண்ணி எடுக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன். சரி கொஞ்சம் தான் சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து அதில் எடுத்து போடலான்னு பார்த்தா பத்தவே இல்லை, ஒரு செடி கூட பறிக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து அது நிறையா பறித்தேன். பக்கெட் நிறையவே ஆச்சு. இன்னும் நிறையா முத்தாத சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்த டைம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.